ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்செஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. அதை பத்தின ஒரு அவேர்னஸ் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, முறையற்ற பாலுறவு, தகாத புணர்ச்சி, அதாவது இரத்த பந்தங்களுக்குள்ளேயே, அதாவது அண்ணன் தங்கையோ அம்மா பிள்ளையோ அவங்களுக்குள்ளேயே பாலுறவுல ஈடுபடுற ஒரு விஷயம். இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இது சம்பந்தப்பட்ட ஆலோசனைக்காக கிளைண்ட்ஸ் வராங்க. ஒரு 35 வயது இளைஞர் ஆலோசனையில என்ன புலம்புறார் அப்படின்னா, என் தாய் மீதான ஈர்ப்பு எனக்கு வர ஆரம்பிச்சது. அது எந்த தருணத்துல, ஏன் அப்படி நான் மாறினேன் அப்படின்றதெல்லாம் இப்ப எனக்கு தெரியல. ஆனாலும் அதை நான் இப்ப ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். என்னுடைய அம்மா என்னை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க, என்னுடைய தங்கை என்ன ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு ஏன் நான் இந்த செக்ஷுவல் அடிக்ஷன் ஆனேன் அப்படின்றது என்னாலேயே என்ன புரிஞ்சுக்க முடியல. அதுல இருந்து நான் என்னால வெளியில வர முடியல. அதனுடைய உச்சக்கட்ட நிகழ்வா நான் ஃபேஸ்புக்லயே ஒரு செக்ஷுவல் கவுன்சிலிங் கொடுக்குறாங்கன்னு ஒரு நபரை பார்த்து ஒரு லேடியை நான் சந்திச்சேன். தொடர்ந்து ஆன்லைன்ல அவங்க கிட்ட நான் கவுன்சிலிங் எடுக்கும் பொழுது என்ன ஆயிட்டு அப்படின்னா, உங்க அம்மாவையே உங்களோட கனெக்ட் ஆகுறதுக்கு எங்களால ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும், வசியப்படுத்த முடியும், அதற்கான மருந்து நாங்க கொடுக்குறோம், அதனால நீங்க இதுக்கு இவ்வளவு பணம் கட்டுறீங்களா அவ்வளவு பணம் கட்டுறீங்களான்னு நிறைய அவர்கிட்ட தவறான, அவரையே அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாம அவரையே அந்த பிரச்சனையில இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இங்க நான் சொல்ல வரக்கூடிய விஷயம், அவரா இருக்கட்டும் இல்ல இது மாதிரியான உணர்வுகள் தோணக்கூடிய விஷயத்துல அந்த அந்த மாதிரியான உணர்வுகள் ஏன் நமக்கு தோணுது அப்படின்ற அவேர்னஸ் முதல்ல நம்ம ஏற்படுத்திக்கணும். அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் பேசும் பொழுது முதலாவதா நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அதிகமான போன் வீடியோஸ் பாக்குற பழக்கம் இருந்திருக்கு அவருக்கு. அதுல ரொம்ப கல்ச்சரே இல்லாம காட்டக்கூடிய விஷயங்கள். நம்ம கல்ச்சரான ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கல்ச்சரை நம்மளால ஃபாலோ பண்ண முடியலன்னா, எங்க கல்ச்சரே இல்லையோ அந்த நாட்டுக்கு நம்ம கடத்திக்க வேண்டியதான்னு இந்த இடத்துல சொல்லுவேன். அது பாசிபிளா கிடையாது. அப்போ கல்ச்சர் இல்லாத விஷயங்களையும் பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராத விஷயங்களையும் தான் போன் வீடியோஸ்ல அதிகமா காட்டுறாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அதுல ரொம்ப நம்ம அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போகும் பொழுது நம்மள நாமளே அதுல இருந்து விலக்கிக்கிட்டு வெளியில வரலைன்னா